பாக்குறீங்க? நாங்க 910 போராடிக்கிறோம். அதாவது சீமான் அண்ணன், திருமாவளவன், வேல்முருகன் எல்லா கட்சியும் வந்து போயிட்டாங்க. ஏடிஎம்கே தவிர மீதி எல்லாம் வந்து 99 நாளா நாங்க போராடும். எந்த ஒரு ரிசார்ட் இல்ல. கடைசியில் இப்ப அண்ணன் என்ன பண்ணாரு, அவரு நான் பரந்தூர் மக்களை நான் பார்க்கணும், 910 நாளா போராடு என்னதான் நடக்குது நான் பார்க்கணுன்றது அவரே எங்களுக்கு டேட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு டேட்டு கொடுத்து அவர் சொன்ன மாதிரி எங்களை வந்து சந்திச்சிட்டாருங்க. பார்த்தோம். எல்லா இடத்தையும் பார்த்ததை விட தளபதிக்காக என்னென்ன கோரிக்கை நீங்க வச்சீங்க அவர்கிட்ட? நாங்க என்ன எங்களுக்கு விமான இடம் தேவையில்லை, வேற இடம் மாத்தி. இப்ப 5000 ஏக்கருக்கு மேல சொல்றாங்க. என்னன்னா எந்தெந்த ஊர் பாதிப்பாகுது? 13 ஊர் பாதிப்பு. 13 ஊர் பாதிப்பாகுது. 13 ஊர் முழுசா வந்து ஏகனாபுரம், நெல்வா, நாகப்பட்டினம் 3 ஊர் புதுசா காலப்படுது. ஏகனாபுரத்துல புதுசா வீடு, நிலம் 910 ஏக்கர் நிலம், வீடு எல்லாமே மாடி வீடு மொத்தமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுது. அதனால தான் 13 கிராமம் சேர்த்து ஒரு மையமா ஏகனாபுரம் மையமா வச்சு நாங்க போராடுறோம். இந்த போராடுறது எதிர்கட்சி யாருமே வரலையானா? எந்த கட்சிக்கு நாங்க போராடுறோம்னா பாகுபாடு இல்லாம எந்த கட்சியும் பாகுபாடு சமத்துவமா என்னதான் எங்களை 1 இயர் பட்டியலிடணும். 2 பேர் தான் நாங்க 2 ஜாதம் ஒற்றுமையா ஒரே இதுவா அவர் கோஆர்டினேட் பண்ணி நாங்க போராடிக்கிறோம். 910 எந்த ஒரு தளதளப்பு இல்லாம. இப்ப தளபதி எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மெயினா ஜெயிச்ச மாதிரி வெற்றி பெற்ற மாதிரி ஒரு தெம்பு வந்துச்சு எங்களுக்கு. அதனால நான் இனிமேல் எங்க பரந்தூர் விமானம் எல்லாம் இவரால வராதுன்னு நாங்க நம்புறோம். ஆனா பரந்தூர் விமானம் வரலாம்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாம் விவசாயத்தோட நம்ம எல்லாமே பிள்ளைங்களை படிக்கிறது எல்லாம் பண்றது எல்லாம் பண்றோம். நாங்க யாரும் தேவைன்னு நினைக்கலையே. நாங்க விவசாயம் பண்றோம். ஒரு ஏக்கர் 30 மூட்டை எல்லாம் இருக்கணும். 20 மூட்டை போடுறோம். 10 மூட்டை சாப்பாடு வச்சுக்கிறோம். நாங்களே குத்தி நாங்களே சாப்பிடுறோம். இப்ப தமிழ்நாடுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க உங்களால? எங்களுக்கு எந்த கோரிக்கை இருக்கு? எங்களுக்கு விமான நிலம் தேவையில்லை தான் எங்க கோரிக்கை. எங்களுக்கு யாரும் தேவை, எங்களுக்கு விமான நிலம் தேவையில்லை. எங்களை எடுத்துவாங்க. எங்களுக்கு கிராமமே அழியுது. இப்ப தளபதி ஒரு தளபதி மேல போய் சொன்னதான் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. கீழே இறங்கி போராட்டத்துக்கு சந்திச்சாரு. சந்திச்சு நான் இருக்கிறேன், வேறு எந்த கவலைப்படாதீங்க, எப்பவுமே உங்களுக்கு தோல் கொடுத்து நாங்க பாத்துக்கிறேன், போராட்டக்குள்ள பேசுறாரு. தோலுக்கு நான் காப்பாத்துறேன், நீங்க என்ன கவலைப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்களா கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க காப்பாற்ற போயிட்டாரு. ஓகேண்ணா. வேற என்ன கோரிக்கை என்ன வைக்கிறீங்களா? எதுவும் கிடையாது. ஒரே போராட்டம். பரந்தூர் விமானம் எல்லாம் வரக்கூடாது, அதான் கோரிக்கை.